வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 461. பறக்கும் பலூன். பிளாசர் நிறுவனத்தின் பறக்கும் பலூனில் நாங்கள் குடும்பமாக பேர்ன் பகுதியை சுற்றி பார்த்தது கண்கொள்ளா காட்சி. கண்ணுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் மகிழ்ச்சியையும் புது அனுபவத்தையும் தந்தது. இதுவரை காலமும் நான் வானத்தில் பறந்து செல்லும் பலூனை பார்த்திருக்கின்றேன். ஆனால் அது எப்படி தயார்படுத்தப்படுகின்றது என்ற அனுபவத்தை இன்றுதான் பார்த்தேன். இதை நீங்களும் பாருங்கள். பிளாசர் நிறுவனத்தில் சந்தோஷ் தொழில் கல்வி இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கின்றார். அவர்கள் குடும்பமாக எங்களை அழைத்து சென்றார்கள். இந்த பறக்கும் பலூனை ஓட்டுநர் உடன் சேர்ந்து நாங்களும் இதை தயார்படுத்தியது புது அனுபவத்தையும் தந்தது. நாங்கள் நிற்கும் பகுதி பிரப்பம் கூடையால் செய்யப்பட்டது. அதற்குள் 6 கேஸ் சிலிண்டர்கள், திசை அறி கருவி, தொலை தொடர்பு சாதனம் உண்டு. அந்த கூடைக்குள் நாங்கள் ஏறி நின்றோம். நல்ல ஓட்டுநர், நல்ல அனுபவசாலி. அவர் சந்தோஷுக்கு தொழில் கல்வி இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பிக்கும் ஆசிரியர் தான். பலூனை ஓட்டி சென்றார். ஒரு சகலகலா வல்லவனாகத்தான் நான் அந்த இடத்தில் அவரை பார்த்தேன். பலூன் பறக்கின்றது என்றால் அதற்கு மூல காரணம் கேஸ் அளவாக கொடுக்கப்பட்டது. பேர்ன் பகுதியில் உள்ள பாராளுமன்றம், குமரி மலைகள் அழகாக காட்சி தந்தன. உடர்ந்து செல்லும் ஆறுகள், பல இடங்களையும் பார்த்தோம். அன்று கால்பந்து சுற்று போட்டி நடந்தது பேர்ன் மாநிலத்தில். எங்களுடன் இன்னும் 2 பலூன், இதே நிறுவனத்தின் பலூன்களும் எங்களுடன் சேர்ந்து பறந்தது. இது இவர்கள் நிறுவனத்தின் விளம்பரப்படுத்தலாக மாஸ்டர் எங்களுக்கு சொன்னார். கதைத்து கொண்டே இருந்தோம். நேரம் போனதே தெரியவில்லை. அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்ல முடியும். ஏறும் போதும் தரை இறங்கும் போதும் புல்தரை வெளிகளில் பெரிய விவசாயியின் காணிகளில் தான் இது தரை இறங்கும். ஒரு விமானத்தை ஒத்த ஒரு பலூன் தான். புது அனுபவமும் கிடைத்தது. எனக்கு மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி. நீங்களும் பார்த்து மகிழ்ந்தீர்களா? உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.